ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிசைன் 360. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிள் டயக்ராம், இந்த டயக்ராமை எப்படி ஆட்டோகேடில் போடுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 27.5 கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இது ஆட்டோகேட் 2020 வெர்ஷன். ஃபஸ்ட்டு நான் கிரிட் லைன்ஸ் வரதுக்கு F7 கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஐ ஆம் கோயிங் டு கிவ் லிமிட்ஸ். ஓகே, LIMITS லிமிட்ஸ், என்டர். 0,0 இட்ஸ் specify the x and y axis. 0,0 enter, and I am going to give A3 sheet length 297, 420, enter. Z for zoom, enter, and A for all, enter. Okay, I am going to re-enter this again. Limits, enter. 0,0, enter. 297, 420, enter. Z, enter. A, enter. Okay, now I am going to draw the line. இப்போ நான் சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டேன். 0,0, enter. The radius of the circle is 27.5. okay, mm. 27.5 mm, enter. I am going to zoom it properly. And then the another circle, மேலே இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் 45. click the circle again, select the midpoint 45. ஓகே, ரெண்டு சர்க்கிள் வந்தாச்சு. இப்போது இந்த லைன்ஸ் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிட்டு இதோட டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 8. இந்த ரெண்டு லைனுக்கும் இடைப்பட்ட இன்பிட்வீன் லென்த் 8. ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிட்டு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிட்டு அதை ஆஃப்செட் அடிக்க போகிறோம். அதை அப்படியே லீனியர் பேட்டர்னாக போட்டு ஒரு சர்க்கிள் லீனியர் பேட்டர்ன் போட்டு ஒரு 6 டைமென்ஷனில் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். 1, என்டர். நீங்கள் ஆஃப்செட்டை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட் 1 டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஓகேங்களா, இதில் ஆஃப்செட் மேலே இருக்குது. ஐ எம் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ், ஆஃப்செட் டிஸ்டன்ஸ்னு கேட்குது. ஸோ எனக்கு தேவையான ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 4. என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட், திஸ் ஆப்ஜெக்ட். மேலே ஒன்று அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கீழே ஒன்று. ஓகேங்களா, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே வரும். அதை நம்ம இப்போ ட்ரிம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லைன் டெலிட் பண்ணலாம், தேவையில்லை. ட்ரிம், என்டர். ஓகே, இதை நம்ம இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா ட்ரிம் பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட், எக்ஸ்டெண்ட், என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட், என்டர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எட்ஜ், என்டர். எக்ஸ்டெண்ட், என்டர். சாரி, எனக்கு ரொம்ப மறந்து போச்சு, ஒரு ட்ரை பண்ணுவோம். எக்ஸ்டெண்ட், என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட், செலக்ட் ஆல். I am going to select this, enter. One and 2. Okay, enter. ஓகேங்களா, திருப்பி ஒரு ரெடி பண்ணுறோம். இப்போது எக்ஸ்டெண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. I am going to extend this both lines. Okay, select the both lines and enter. Select object to extend in the object. Sorry,
எக்ஸ்டெண்ட் என்டர் இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணி என்ட்ரு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து இதுவும் அண்ட் இதுவும் என்டர். ஓகே, இப்போ ட்ரிம் பண்ணலாம். செலக்ட் போத் என்டர், இதை ட்ரிம் பண்ண போகிறோம். அண்ட் தென் இது ஒன்று ட்ரிம் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ இது இன்னும் என்ன பண்ண போகிறோம்னா இதை இந்த சர்க்கிள்லேயே 5 டைம்ஸ் வரணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் லீனியர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கிறேன். போலார் அரே திஸ் போத் என்டர். எதுக்கு வரோம்னா இதை செலக்ட் பண்ணி polar array select objects enter polar array இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் enter. ஓகே, enter. இது டிஃபால்ட்டாக 6 இருக்குது. ஸோ வந்துடுச்சு. இப்போது இந்த இன்னர் பார்ட்ஸ் முடிச்சாச்சு. இப்போ இந்த அவுட்டர் பார்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து ஒரு வெர்டிகலாக ஒரு லைன் வரையப்படும். இங்கேருந்து இது ஒரு லைன் வரைஞ்சி அதை வந்து அப்படியே 60 mm ஒரு லைன் வரைய போகிறோம். இது ஒரு சர்க்கிள் அண்ட் அவுட்டர் சர்க்கிள். அதை ஃபில்லட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதை அப்படியே மிரர் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக இது அப்படியே ஃபில்லட் வரைஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு லைன் ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கும். ஃப்ரம் தி மிட் பாயிண்ட் டு இந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட்டுக்கு வந்து 60 mm சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வரைஞ்சிட்டு இப்போது இதோட எம்எம் எவ்வளோ இருக்கும்? திஸ் இஸ் 45 27.5. ஓகே, இதுக்கு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுங்க. 1 2 சாரி ஆப்ஷன். ஓகே, இப்போ இதை போலார் அரே பண்ண போகிறேன். போலார் அரே. ஓகே, இப்போது இதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும். பிஆர் பிரேக் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்டர் பிரேக் சாரி எக்ஸ்ப்ளோட் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்டர். எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. சாரி, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஒன், திஸ் லைன்ஸ் எடிட் இட். ஓகே, இதை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். 27.5 எனக்கு தெரியும். 60ல் 27.5 போயிடுச்சுன்னா 32.5. he wants to draw the line again to 32.5. degree. Zero 90. So this is 135. 90 plus 45, 135 degree. So I am going to draw 60 tab 145 degree. Okay, 145 means it's wrong, bro. Yeah,
So I am going to first find the direction. Click the line. (120°). Okay. 60 mm. 120°. Enter. Okay. Delete these lines and draw one circle with the radius of 10 and 18. Click the circle. 10. Enter again. 18. Okay. Draw one line from this to this circle midpoint. Midpoint comes here. So how to do it? First of all, delete this line, trim it before you are going to mirror it. 1, 2, 3. Enter. Delete. I am going to mirror this. Click from this point to ஓகே. இப்போ நான் வந்து இது மிரர் பண்ண போகிறேன். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். மிரர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதை கிளிக் பண்ணி எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. நீங்கள் எஸ்ஸை கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் சைடு இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கும். ஆனால் எனக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ நான் எஸ் கொடுத்துறேன். ஓகே. எனக்கு இப்போது என்ன தெரியணும்னா இதுக்கு வெர்டிக்கலாக ஒரு லைன் போடணும். ஓகே. that comes in between this. first ஒரு லைன் வரைஞ்சிருக்கலாம். fit. இது என்ன வருது? 180 வருது. இது 90 270 வரும் சம்திங். 180 270 இன் பிட்வீனில் இருக்கிறது வந்து 225. ஓகேவா? நான் 27.5 225° கொடுக்குறேன். அது தப்பாக வருது. எனக்கு வந்து இப்போ இங்கே வரணும். வந்துச்சுன்னா நான் அப்படியே இந்த லைன் ஆக்ஷன் பண்ணி இங்கே தள்ளி விட்ருவேன். இல்லை நம்ம இதோட மிட் பாயிண்டோட எடுக்கலாம். பட் ஓகே, இதுமாதிரி சிம்பிள் எடுக்கலாம். 2 என்டர். இதை அப்படியே இதோட டிகிரி அப்படியே கால்குலேட் பண்ணால் போச்சு. வேணாம், நம்ம இதை கண்டுபிடிப்போம். இங்கே வச்சுக்கிட்டேன். எனக்கு மிட் பாயிண்ட் வரணுமா? இது வந்து என்ன காமிக்குது? (180°). ஓகே, இது 90 180 270 அப்படி தான் வரும். நான் வந்து 27.5 டேப் 225 என்டர். ஓ சாரி, இதோட மிட் பாயிண்ட்டுக்கும் இங்கே வந்து எடுக்கணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? இதுவும் லைன் ஜாயின் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் என்டர். இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைன் கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ உனக்கு கரெக்டாக காமிக்கும். ஒரு லைன் எடுத்துக்கோங்க.
இங்கேருந்து இது 180னா இது எப்படி போடுறது எனக்கே குழப்பமாக இருக்குது. நானே ஒரு மாதமாக தான் கற்றுட்ருக்கேன் டிசைனு. இது எப்படி போடுறது? ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு லைன் போட்டு இதை டெலிட் பண்ணிடும். ஓகேவா? இந்த லைனையே அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இப்போது போலார் அரே, இந்த 2 ஆப்ஜெக்ட், சாரி இது டெலிட் பண்ணிடலாம். போலார் அரே இந்த 2 ஆப்ஜெக்ட்டு இந்த மிட் பாயிண்டில் வரணும். நான் வந்து இந்த 6 இருக்குல்ல, ஐட்டம்ஸ் வந்து 6 இருக்குது, அதனால தான் இங்கே 6 வருது. அதை நான் வந்து ஒரு 12 கொடுக்குறேன். இப்போ வந்து சொல்லியா, அண்ட் ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் அரே. இப்போ இதை இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நம்மளால் உடைக்க முடியும். எக்ஸ்ப்ளோர்டு சர்ச் சப்ஜெக்ட் என்டர். நீங்கள் இந்த லைன் மட்டும் தான் வேணும், மீதியெல்லாம் எனக்கு தேவையில்லை. இது தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் லைன், திஸ் லைன்ஸ் அண்ட் திஸ். இப்போது இதே இங்கே வந்து ஆஃப்செட் பண்ண போகிறேன். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 60. ஓகேவா? ஆஃப்செட் கிளிக் பண்ணுங்கள். ஆஃப்செட் என்ற ஆப்ஷன் இங்கே ஷோன் ஆகும். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 60. என்டர். இந்த ஆப்ஜெக்டும் இங்கே வந்துச்சு. அண்ட் அகைன் திஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போது இந்த அவுட்டர் லைன்ஸை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம், என்டர். ஓகே, ட்ரிம் ஆச்சு. இந்த லைனை டெலிட் பண்ணிடுறேன். இப்போது ஓகே, ட்ரிம், என்டர், செலக்ட் ஆல், என்டர். 1 2. ஓகே, இந்த லைன் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். இப்போது பக்கா வந்துடுச்சு. ஆனால் இந்த ரேடியஸ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இப்படி வரக்கூடாது. அது வந்து ஃபில்லட் அடிக்கணும். ரேடியஸ் 5க்கு ஃபில்லட், என்டர். ஃபஸ்ட்டு ரேடியஸ் கிளிக் கொடுத்துடலாம். ரேடியஸ் 5, என்டர். இந்த ஆப்ஜெக்டும் இந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? சூப்பராக வந்துச்சு. இப்போ இதை அப்படியே மிரர் பண்ண போகலாம். இப்போ டெலிட் பண்ணிடலாம். செலக்ட் போத் ஆப்ஜெக்ட்ஸ், மிரர். எப்படி மிரர் வேணும்? இங்கேருந்து இப்போ மிரர். ஓ சாரி ப்ரோ, மிரர். ஐ செலக்ட் திஸ் ஆப்ஜெக்ட்ஸ், என்டர். இங்கேருந்து 90 டிகிரிக்கு கொடுத்தீங்கன்னா இங்கே நோ கொடுத்துருங்க, மிரர் ஆகிடுச்சு. இப்போது இதுவும் ஃபில்லட்டமும் கொடுத்துடலாம். மிரர் from this point to this point, enter. லாஸ்ட்டாக ஒரு ஃபில்லட் கிளிக் பண்ணி இந்த லைனையும் no valid radius. ஓகே, ஃபில்லட் ரேடியஸ் வந்து 17. enter. 1 2. இப்போது மொத்தம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிரர் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதே மிரர் அடிக்கும். இங்கேருந்து
இப்படி எடுத்துகிட்டு போட்டால் இந்த சைடு மிரர் வந்துடும். இங்கே நோ கொடுத்துருங்க. லாஸ்ட்டாக இதை டெலிட் பண்ணிடலாம். அண்ட் தென் இதை டெலிட் பண்ணிடுங்க. இந்த லைன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ சூப்பராக வந்துடுச்சு. இப்போது டைமென்ஷன் கொடுக்குற வேலையை பார்க்கலாம். டைமென்ஷன் கொடுக்குறது முன்னாடியே நம்ம இந்த சென்டர் லைன்ஸ் இருக்குங்களா, அதை போட்டுடலாம். அது எப்படி போட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பை லேயரில் போயிட்டு அதர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். லோடு, பிகாஸ் நமக்கு இங்கே வந்து அந்த டாட்டா லைன்ஸ் ஷோன் ஆகலை. ஸோ நம்ம உள்ளே எடுக்க போகிறோம். இது வந்து பிக் லைன், கொஞ்சம் கேப், திருப்பி பிக் லைன், கேப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு டாட்டா லைன்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். So I am going to choose hidden 2x. Click OK. Global scale factor 1, current object scale 1. இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ ஹிடன் தான் தேவை. நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் இந்த லைன் வச்சாலும் அது ஹிடன் லைன்ஸ் தான் வரும். வரல, நம்ம அப்படி கிளிக் பண்ணிக்கணும். சூஸ் பை லேயர், ஹிடன் லைன்ஸ், ஹிடன் லைன்ஸை மறைச்சு என்டர், அகைன் என்டர், என்டர். இங்கேருந்து இங்கேக்கு இந்த லைனை இந்த லைனை மாற்றிக்கிறேன். மாறிடுச்சு. இப்போது ஃப்ரம் தி சர்க்கிள் மிட் பாயிண்ட்லேருந்து தி சர்க்கிள் மிட் பாயிண்ட்டுக்கு அகைன் ஒரு சர்க்கிள் லைனை வரைஞ்சிடலாம். பை லேயரில் ஹிடன் மாறிடுச்சு லைனு. இப்போ நீங்கள் எந்த லைனாக வந்தாலும் அது ஹிடன் லைனில் தான் வரும். ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் சர்க்கிள் மிட் பாயிண்ட் அகைன் என்டர் ப்ரெஸ் பண்ணால் திருப்பி அந்த ஆப்ஷன்ஸ் ரீசெலக்ட் ஆகிடும். என்டர். இப்போது நம்ம இது வரைஞ்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக டைமென்ஷன் டூ வேலை பார்க்கலாம். டைமென்ஷன்ஸில் லீனியர், அலைன்ட், ஆங்குலர், ஆர்க் லென்த், ரேடியஸ், டயாமீட்டர், ஆர்டினேட், ஜாகுலர் இப்படின்னு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம 2 ஆப்ஷன்ஸ் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ரேடியஸ் அண்ட் அலைன்டு லைன். ஓகேங்களா? இது 2 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரேடியஸ் கொடுத்துடலாம். நமக்கு என்னென்னலாம் ரேடியஸ் இருக்குது. இது ஒரு ரேடியஸ். ஓகேங்களா? R17 என்டர் ப்ளஸ் ஒரு என்டர் கிளிக் பண்ணி ஒரு ரேடியஸ் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் 10 வந்துடும். திருப்பி அந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் ஆகிடும். திருப்பி எனேபிள் பண்ணுறதுக்கு அகைன் என்டர் ப்ரெஸ் பண்ணால் எனேபிள் ஆகிடும். இது வந்து R18. இப்போ இன்னர் சர்க்கிள்ஸ் 27.5 அகைன் என்டர் 45. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தோடைய ரேடியஸும் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அலைன்டுக்கு போவோம். லீனியர்னால் திஸ் டு திஸ் மட்டும் தான் லீனியர். அலைன்டு மட்டும்தான் இந்த கிராஸ் டு கிராஸுக்கு வரும். ஓகேங்களா? திஸ் பாயிண்ட் டு திஸ் இப்படி வரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பைலேயர் நம்மளை ஹிடன் கிளிக் பண்ணிக்கனால இதுலேயும் லைன்ஸ் வந்து டாட்டட் ஆகுது. ஆனால் நமக்கு அப்படி வரக்கூடாது. நான் பைலேயர் கிளிக் பண்ணிக்கிறேன். அலைன்டு and this point to this point is 8 mm. Enter. From this point to this point the diameter is 60. Enter. Again variance மிஸ் பண்ணியிருக்கோமா? எல்லாமே கட்டோம். ஓகே. இந்த ஃபில்லட் ரேடியஸ் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை கொடுத்துடலாம். அலைன்ட் ரேடியஸ் zoom it 5. Enter. லாஸ்ட்டாக ஒன்றே இந்த 30 டிகிரி இந்த டாட்டா லைன்ஸையும் போட்டிருக்காங்கன்னா நம்ம இது வந்து ஒரு நார்மல் லைன் போட்டு இது கொடுத்தோன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹிடன் லைன்ஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ தட்ஸ் வை தே ஆர் யூஸிங் தி ஹிடன் லைன்ஸ். ஓகே. ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் இஸ் 30 டிகிரி அது கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்காங்க. நம்ம அதான் நோட் பண்ணாமல் விட்டுருவோம். அது முன்னாடி பார்த்து டயக்ராம் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு
arc length from this point to this point, sorry, angular from this point to this point is 30, enter. From this point to this point is 30, enter. ஓகே, இப்போ எனக்கு இந்த அளவு ஜூம் பண்ணுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் இந்த டைமென்ஷன்ஸோட டெக்ஸ்ட் ஹைட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாகணும்னா டி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டைமென்ஷன்ஸ் லீனியர்னு இருக்கும், டைமென்ஷன் ஸ்டைல்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைமென்ஷன் ஸ்டைல்ஸ் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதை மாடிஃபை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டில் இருக்கா அப்படின்றது தான். ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, மாறிடும். பாருங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லா பாருங்கள் மேலே எப்படி மாறுதுன்னு. ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் வச்சுவாங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் ஹைட் எனக்கு வந்து இப்போது 2.5 இருக்குது. அதை நான் வந்து ஒரு 4 கொடுத்துக்கிறேன். சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ், எனக்கு ஆரோஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியுதா? ஃபஸ்ட்டு இது ஓகே கொடுத்துக்கிறேன். செட் கரண்ட் க்ளோஸ். இப்போ செட் ஆரோஸும் கொஞ்சம் எனக்கு பெருசாக வரும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இதெல்லாம் கரெக்டாக விசிபிளாக தெரியுது, கொஞ்சம் கிளியராகவே தெரியுது. கொடுத்து பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஆனால் ஏரோ மார்க் வந்து அவ்வளோ விசிபிளாக தெரியல. ஸோ அதை வந்து நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுவேன். திருப்பி அந்த ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணணும். கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. டிஎம் ஸ்டைல்ஸ் போய்க்கோங்க, மாடிஃபை ஏரோ சைஸ் 2.5 இருக்குது. நான் வந்து ஒரு 3.5 கொடுக்குறேன். டெக்ஸ்ட் சைஸுக்கு வேணாம், கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி டெசிமல் இருக்குது. இது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சயின்டிஃபிக், டெசிமல், இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல், ஃப்ராக்ஷனல், விண்டோஸ், டெஸ்க்டாப். நம்மளுக்கு டெசிமல் தேவை. கமா அண்ட் தென் ப்ரெசிஷன். எத்தனை பாயிண்ட்டுக்கு எடுத்து உங்களுக்கு எத்தனை டிஜிட் வேணும்? எனக்கு வந்து 1 வந்தால் போதும். ஸோ நான் 1 போட்டுனேன். அல்டர்னேட்டிவ்ஸ், டாலரன்ஸ் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, ஃப்யூச்சரில் பார்ப்போம். அந்த ஓகே. செட் கரண்ட் க்ளோஸ் and then arrow changes into big. Okay, this is how you will draw the diagram. Okay, thank you.